விசாலாட்சியான்னுட்டார். விசாலாட்சியோடு போனார். இது யார் சார்? சீதா மாமியே தெரியும். ஹூ இஸ் திஸ் விசாலாட்சி? அதே சீதை தான் விசாலாட்சி. ஏன்னர் பெரிய கண்கள் படைத்தவள். அது எதுக்கு சுவாமி இங்க சொல்லணும்னா, சீதை ராமரோட ஆராதனத்துக்கு போயிட்டு இருக்காளாம். ராமர் அமர்ந்தபடியே பஞ்சபாத்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். சயன கோலத்துல பெருமாள் இருக்கார். அவருக்கு ஜெகநாதன்னு பேரு. அவருக்கு வெகு நாட்கள் கழித்து ராமர் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ஒரு டச் விட்டு போயிடுத்துன்னு வச்சுங்கோ. அப்ப ஆராதனத்துல ஒரு ப்ராப்ளம் வரும். என்னன்னா, ஹாரதி இப்படி சுத்தணும், மணி இப்படி ஆட்டணும். அது பொதுவா என்ன ஆயிடும், இது இப்படி சுத்தும், இது இப்படி ஆடும். அதனால சீதை பார்த்துட்டு இருக்கா, நம்ம ஆத்துக்காரருக்கு தான் டச் விட்டு போயிடுத்தே இல்லையா, இவர் என்னமாதான் ஆராதனம் பண்றாருன்னு பார்த்தாலாம். அவ்வளவு அழகா இது ஆடுறதான், இது சுத்தறதான், இது ஆடுறதான், இது சுத்தறதான், பரவாயில்லையே. அந்த ஆச்சரியத்துல கண்ணு பெருசாயிடுதான். அதனால சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு வியாக்கியாத்தை எடுத்தார். ரெண்டாவது அர்த்தம் சொன்னார், இவள் பார்ப்பது ராமனை, ராமன் வழிபடுவது ஜெகநாதனை, இவனேதான் அவன், இவன் அழகனா அவன் அழகனான்னு பார்த்தாளாம். ராமரை பார்த்த போது தோள் கண்டார் தோளே கண்டார்னு இவனுடைய வடிவழகில் ஈடுபட்டு இருந்தாள். ரங்கநாதரை பார்த்தோன்னு, ஜெகநாதரை பார்த்தோன்னு, ஓஹோ இவரை விட அவர் நன்னா இருக்காரே அப்படின்னு ஆச்சரியத்துல கண்ணு பெருது போயிடுத்தான். சகபத்னியாம் விஷாலாக்ஷ்யாம் நாராயணம் உபாகமது.